ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த ஸ்டேஜில் 1 கப் பீன்ஸு, 1 கப் கேரட்டு, 1 கப் ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கை பொறுக்கிற சூடு வரட்டும். வந்த உடனேயே இதில் பைண்டிங்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட்லெட் தேவையோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம விருப்பம் தான், எந்த ஷேப் வேணாலும் செய்துக்கலாம். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி எல்லாமே நான் செய்து எடுத்து வச்சிட்டேன். வேறு ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. அடுத்து பிரெட் கிராம்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கட்லெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிரெட் கிராம்ஸில் மேலே வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டுமே இதை மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இதை மாதிரி வெஜ் கட்லெட் செய்து கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்மில் இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும், ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக மாறின உடனேயே எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டுமே செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இது சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.